உயிர்த்த ஆண்டவர் பேசிய 10 அருள் வாக்குகள். 1. மகதலின் மரியாவிடம், பெண்ணே, ஏன் அழுகின்றாய்? இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதலில் தோன்றியது மகதலின் மரியாவுக்குதான். அவள் கண்ணீரோடு இருந்தார். நம் அழுகையும் குழப்பத்தையும் இறைவன் கவனிக்கின்றார் என்பதற்கு இது சான்று. 2. மரியா, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. மரியா மகிழ்ச்சியில் உயிர்த்த இயேசுவை இறுக்கமாக பற்றி கொள்ள முயன்றார். உடல் சார்ந்த பிடிப்பை விட ஆவிக்குரிய உறவு முக்கியம் என்பதை உணர்த்துகின்றார். 3. என் சகோதரர்களிடம் சென்று நான் என் தந்தையிடம் திரும்பி செல்கிறேன் என்று அறிவி என்றார். இயேசு தம் சீடர்களை சகோதரர்கள் என அழைக்கின்றார். உயிர்த்த பின் அவர் நம்மை தம் குடும்பமாக ஏற்றுக்கொள்கின்றார். 4. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சீடர்கள் அச்சத்தில் கதவுகளை பூட்டியிருந்த வேளையில் இயேசு திடீரென வந்து இந்த வாழ்த்தை கூறுகின்றார். பயத்திற்கு மாற்று அமைதிதான் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். 5. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு தம் பணியை சீடர்களிடம் ஒப்படைக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற நாமும் இன்று இயேசு விட்டு சென்ற பணியை தொடர அழைக்கப்படுகின்றோம். 6. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இயேசு சீடர்கள் மீது மூச்சு காற்றை ஊதி ஆவியை பெற சொல்கின்றார். திடம் தரும் தூய ஆவி நமக்கு வலிமையும் வழிகாட்டுதலும் தருகின்றார். 7. எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று கூறி ஒப்புரவு அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் பொறுப்பையும் இயேசு திருச்சபைக்கு தருகின்றார். இறை இரக்கத்தின் கதவு எப்போதும் திறந்திருக்கிறது என்கின்றார். 8. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. 8 நாட்களுக்கு பின் மீண்டும் அதே வாழ்த்து. தோமா சந்தேகத்துடன் இருந்த போதும் இயேசு மீண்டும் அமைதியை தருகின்றார். நமது சந்தேகங்களுக்கு மத்தியிலும் இறைவனின் அமைதி நிலைத்திருக்கின்றது. 9. இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். தோமாவின் சந்தேகத்தை இயேசு நிராகரிக்கவில்லை. மாறாக தன் காயங்களை காட்டி நம்ப வைக்கின்றார். நம் காயங்களையும் சந்தேகங்களையும் இயேசு புரிந்து கொள்கின்றார். 10. யோனாவின் மகன் சீமோனே, என்னை நீ அன்பு செய்கின்றாயா என்று பேதுருவிடம் வினவுகின்றார். பேதுருவின் தாழ்மையான பதிலை தொடர்ந்து 3 முறை மறுதளித்த பேதுருவுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார். மேலும் நீ என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் என்று பேதுருவுக்கு கட்டளை தந்து தனக்கு பின் பேதுரு திருச்சபையை வழிநடத்தும் அதிகாரத்தை உறுதி செய்கின்றார். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். நன்றி.